Hi, chemistry NEET 2024 re-exam கொஷினுக்கு சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். செக்ஷன் பி பார்க்கலாம். கொஷின் நம்பர் 86, ஐடென்டிஃபை டி இன் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன பண்ணணும், நம்ம ப்ராடக்டை நம்ம கெஸ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இங்கே அப்படியே நம்ம ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், CH3 CH2 OH. ஸோ என்ன பண்ணுறாங்க, நமக்கு பாஸ்பரஸ் அண்ட் I2 ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஹாலஜனேஷன் நடக்கும். அப்போ இங்கே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஹாலஜன் அதாவது ஐ நமக்கு இங்கே ஆட் ஆயிரும். ரைட். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா Mg அண்ட் ஈத்தர். ஒரு ஹேலைடில், ஒரு அல்கைல் ஹேலைடில் Mg அண்ட் ஈத்தர் போட்டால் நமக்கு கிரிக்னாட் ரியேஜென்ட் ஃபார்மேஷன் நடக்கும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், மெக்னீஷியம் இன்டர்கலேட் ஆகும். CH3 CH2 MgI நமக்கு ஃபார்ம் ஆகும். ரைட்டா. அடுத்து என்ன பண்ணுறாங்க, HCHO போடுறாங்க. அதாவது ஃபார்மால்டிஹைட் HC டபுள் பாண்ட் OH. ஸோ இதில் கிரிக்னாட் ரியேஜென்ட் போடும்போது கிரிக்னாட் ரியேஜென்ட்டில் நமக்கு ஆர் குரூப் மேலே என்ன சார்ஜ் வரும், இங்கே நமக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த மைனஸ் இங்கே அட்டாக் பண்ணுவோம். ஏன்னா இந்த கார்பன் நமக்கு என்ன இருக்கும், டெல் ப்ளஸ் டெல் மைனஸ் அப்படின்ட்டு இருக்கும். ரைட். அப்போ இந்த அட்டாக் நடக்கும்போது நமக்கு என்ன ஆயிரும், சி டபுள் பாண்ட் ஓ வந்து சிங்கிள் பாண்ட் ஓவாக மாறிடும். அப்போ நமக்கு இங்கே என்ன ஆகும், CH3 CH2 சி இங்கே என்ன ஆயிரும், ஓ மைனஸ் இருக்கும். இங்கே ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். இந்த ஓ மைனஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு யார் வந்துடுவாங்கன்னா, இந்த MgI நமக்கு உள்ளே வந்துடும். MgI ப்ளஸ் நமக்கு உள்ளே வந்துடும். ரைட். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹைட்ராலிசிஸ்னால் வாட்டர் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறது. அப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த இடத்துல ஸ்ப்ளிட்டிங் நடக்கும். ஓ மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே யார் வருவாங்க, H ப்ளஸ்ஸு. இங்கே Mg ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே யார் வருவாங்க, OH மைனஸ் வருவாங்க. ஸோ அப்போ நமக்கு இங்கே ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, CH3 CH2 CH2 OH கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு என்ன வெளியே போகும், MgOHI நமக்கு வெளியே போகும். ரைட்டா. ஸோ ப்ராடக்ட் யார், நமக்கு ப்ரொப்பைல் ஆல்கஹால் தான். அது எப்படி இருக்குது, நமக்கு N ப்ரொப்பைல் ஆல்கஹாலாக இருக்குது இல்லையா, பிரான்ச்சஸ் கிடையாது. அப்போ எங்கே இருக்குது N ப்ரொப்பைல் ஆல்கஹால், ஆப்ஷன் 1. ஸோ இதுதான் அதோடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ PET3 அண்ட் AsPH3 as ligands can form d-pi bond with transition metals. ஸோ அதாவது இங்கே டோனார் ஆட்டம் யார், இது ஒரு லிகாண்ட் ஆக்ட் பண்ணுது. ஸோ பாஸ்பரஸ் அண்டு அஸ்பார்டைன் இல்லையா. ஸோ இது ரெண்டுமே ஒரே பீரியடில் நமக்கு இருக்கக்கூடிய குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு. ஸோ அப்போ இது ரெண்டும் நமக்கு என்ன பண்ணணும்னா, இட் ஃபார்ம் d-pi பாண்ட். ஏன்னா அதில் நமக்கு என்ன இருக்குது, டி ஆர்பிட்டால் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், NN சிங்கிள் பாண்ட் இஸ் ஆஸ் ஸ்ட்ராங் அஸ் த PP சிங்கிள் பாண்ட் அப்படி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இங்கே நம்ம பாண்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். NN சிங்கிள் பாண்ட், அதே மாதிரி நமக்கு என்ன இருக்குது, பாஸ்பரஸ் PP சிங்கிள் பாண்ட். ரைட். ஸோ NN சிங்கிள் பாண்ட் நம்ம எந்த இடத்துலையும் நம்ம பார்க்க முடியாது. N எப்படி இருக்கும், நமக்கு ட்ரிபிள் பாண்டில் தான் இருக்கும். பட் பாஸ்பரஸ் சிங்கிள் பாண்டை நம்ம பார்க்கலாம் இல்லையா. அதாவது இப்போ மல்டிபிள் பாண்ட் இல்லாமல் என்ன பண்ணும், நமக்கு சிங்கிள் பாண்ட்லேயே சிக்மாலே என்ன பண்ணும், நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். பாஸ்பரஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, P4 அப்படின்னு இருக்குல்ல, 4 யூனிட் நமக்கு என்ன இருக்கும், கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு பாஸ்பரஸ் இன்னொரு பாஸ்பரஸோட என்ன இருக்கும், நமக்கு கனெக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ரைட். பட் ஆனால் நைட்ரஜன் எல்லாமே நமக்கு என்ன இருக்கும், சிங்கிள் பாண்டில் வராது. இதுலேயே நமக்கு தெரிஞ்சுருக்கும். இருந்தாலும் பார்க்கலாம். இப்போ நைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் இருக்கு இல்லையா, N சிங்கிள் பாண்ட் வந்து வீக்காக இருக்கும். ஆனால் பாஸ்பரஸ் பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா, நைட்ரஜன் எப்படி இருக்குன்னா, ஸ்மாலர் இன் சைஸ் இல்லையா. ஸோ சைஸில் ரொம்ப சின்னது. அப்போ என்ன இருக்குன்னா, இட் ஹேஸ் மோர் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த பாண்டும் வீக்காக இருக்கும். இதே தான் நமக்கு ஃப்ளூரின் பாண்ட், ஃப்ளூரின்லையும் பார்ப்போம். இந்த பாண்ட் ரொம்ப வீக்காக இருக்கும், ஈஸியாக உடஞ்சிரும். ஏன்னா ஃப்ளூரினுடைய இருக்கக்கூடிய லார்ஜ் ரிப்பல்ஷன் தான். அதே தான் நைட்ரஜனுக்கும். இப்போ இங்கே ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு NN சிங்கிள் பாண்ட் எப்படி இருக்கும், வீக்காக இருக்கும் பாஸ்பரஸை விட. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இன்கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்துருச்சு. இருந்தாலும் மற்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். நைட்ரஜன் ஹேஸ் யூனிக் எபிலிட்டி டு ஃபார்ம் p-pi மல்டிபிள் பாண்ட். கரெக்டு. என்ன பண்ணும் நமக்கு, ஸோ இங்கே நம்ம ட்ரிபிள் பாண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கும், நமக்கு p-pi தான். ஏன்னா இதில் டி ஆர்பிட்டால் கிடையாது. ரைட். அடுத்து பாருங்கள், நைட்ரஜன் cannot ஃபார்ம் d-pi பாண்ட் as அதர் ஹெவியர் எலமெண்ட்ஸ். இதுவும் கரெக்டு தான். நைட்ரஜன் என்ன பண்ணாது, நமக்கு d-pi ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா அதில் என்ன கிடையாது, டி ஆர்பிட்டால் கிடையாது. ஸோ அப்போ மற்ற 3 ஆப்ஷனும் கரெக்டு. ஆப்ஷன் 2 மட்டும் நமக்கு ராங் ஸ்டேட்மெண்ட். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ அது ப்ராக்டிக்கல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ லேக் டெஸ்ட், இது டேரெக்டாக நம்மளுக்கு தெரியும். லேக் டெஸ்ட் அப்படின்றது என்னதுப்பா, நமக்கு அலுமினியமோடைய கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டு. அப்போ A will goes ஃபார் அலுமினியம். ரைட். அப்போ Al3+ வருது. A3 எங்கே இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் 4 வந்து கரெக்டான ஆன்சர்.
இருந்தாலும் மற்றது செக் பண்ணி பார்க்கலாம். நெஸ்லஸ் ரியேஜென்ட் எதுக்கு ஆட் பண்ணுவோம்? நம்ம அம்மோனியத்துக்கு ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ 4 இருக்கான்னு பாருங்க. ஸோ நான் நம்பர்ஸ் எழுதியெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரோ மார்க் பாலா. ஸோ அப்போ இங்கே நமக்கு ஏ வருது, ரைட்? இங்கே நமக்கு பி வருது. இப்போ பிக்கு 4 இருக்கா? எஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் சல்ஃபோ சைனைடு, அதாவது பொட்டாசியம் தயோசைனைடு நம்ம எதுக்கு ஆட் பண்ணுவோம்? அயனுக்கு ஆட் பண்ணுவோம் இல்லையா, நமக்கு ரஷ்யன் ப்ளூ வர்றதுக்கு. ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும்? நமக்கு சி. அப்போ சிக்கு 2 இருக்கா? இருக்குது. லாஸ்ட்டாக ப்ரௌன் ரிங் டெஸ்ட்டு நைட்ரேட்டுக்கு. ஸோ இது டி. இந்த கொஷின் நமக்கு ப்ராக்டிக்கல்லேருந்து வந்திருக்கு. ஸோ எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கலுடைய ப்ரொசீஜர்ஸை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். நெஸ்லஸ் ரியேஜென்ட் வில் கிவ் ப்ரௌன் precipitate. இதில் என்ன ஆகுனா ஃப்ளேக்ஸ் ஃபார்ம் ஆகும் நமக்கு, ரைட்டாக ஒயிட் கலரில் லேயர். அண்ட் பொட்டாசியம் சல்ஃபோசைனைட் போடும்போது நமக்கு ப்ளூ கலர் ப்ரௌன் ரிங் டெஸ்ட்டுக்கு ப்ரௌன் ரிங் ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாமே நமக்கு இருக்குது, ரைட்டா? ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் இதோடைய ரியாக்ஷன்ஸையும் படிச்சுக்கோங்க. ப்ரௌன் ரிங்கில் ஆக்சுவலாக அந்த ரிங்கில் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அது என்ன காம்ப்ளெக்ஸ்னு பார்த்துக்கோங்க. பொட்டாசியம் சல்ஃபோசைனைட்லையும் அயன் போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு Fe காம்ப்ளெக்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். Fe4 Fe அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஸோ SCN இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ சல்ஃபோசைனைட் போடும்போது இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். செக் பண்ணிக்கோங்க. நெஸ்லஸ் ரியேஜென்ட் அகைன் நமக்கு என்ன ஆகும்? அம்மோனியம் வில் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ். லேக் டெஸ்ட்டும் அதே தான். எல்லாத்துலேயுமே காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் தான். என்னென்ன காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத ரியாக்ஷன்ஸை கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. அகைன் ஒன் மோர் மேட்ச். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாண்ட் என்தால்பி கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ பாண்ட் என்தால்பி டிபெண்ட்ஸ் ஆன் வாட் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாண்ட் என்தால்பின்றது எப்படி இருக்குன்னா, இப்போ இங்கே எதோடைய காம்பவுண்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு HCl பாருங்கள், H சிங்கிள் பாண்ட் Cl, ரைட்? அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், N2 இருக்குது, N ட்ரிபிள் பாண்ட் N. அடுத்து என்ன இருக்குப்பா? H2 இருக்குது, அப்போ H பாண்ட் H. அடுத்து ஆக்சன் இருக்குது, O டபுள் பாண்ட் O. அது நம்பர் ஆஃப் பாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் பாண்ட் என்தால்பியும் அதிகமாக இருக்கும், கரெக்டாக? ஸோ அப்போ இந்த 3 கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அதிகமாக இருக்கும், இது செகண்டாக இருக்கும், இது தேர்டாக இருக்கும், ரைட்டா? ஸோ ஹைட்ரஜன் இங்கே ஹைட்ரஜன் Cl. ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னா, இங்கே ஆட்டம் லார்ஜராக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ சைஸ் ஆஃப் ஆட்டம் வச்சு கம்பேர் பண்ணலாம். இப்போ சைஸ் ஆஃப் ஆட்டம் வச்சு கம்பேர் பண்ணும்போது இங்கே எனக்கு லார்ஜர் ஆட்டம் இருக்குது. அப்போ ஏன்னா இது ரெண்டுக்கும் நம்ம இப்போ டிஃப்ரென்ஸ் சொல்லியாச்சு. இப்போ இந்த ரெண்டுக்கு தான் போட்டி. இந்த 3 எழுதியிருக்கேன் இல்லையா, ஹைட்ரஜனுக்கும் இந்த HClக்கும் யாருக்கு பாண்ட் என்தால்பி அதிகமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ ரெண்டுலேயும் ஹைட்ரஜன் காமனாக இருக்குது. நான் கேன்சல் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ இந்த HCl தான். இது சைஸ் சின்னது, இது சைஸ் பெருசு. அப்போ இந்த சைஸ் பெருசுனால பாண்ட் லென்த் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு பாண்ட் லென்த்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆரோ மார்க் மேலே போட்டுறேன். அப்போ பாண்ட் என்தால்பி கம்மியாக இருக்கும். அப்போ ஹெச்சை விட HClக்கு எப்படி இருக்கும்? பாண்ட் என்தால்பி நமக்கு கம்மியாக தான் வரணும். ஸோ அப்போ இந்த ஆர்டர் நமக்கு எப்படி வரும்? ஃபஸ்ட்டு N2 வரணும், அதுக்கப்புறம் யார் வருவாங்க? O2, அதுக்கப்புறம் யார் வருவாங்க? H2, அதுக்கப்புறம் HCl வரணும். ஸோ இந்த ஆர்டர் தான் நமக்கு ஃபாலோ ஆகணும். அப்போ இந்த ஆர்டர் ஃபாலோ ஆகக்கூடிய ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் 4 பாருங்கள். 4ல் என்ன இருக்குது நமக்கு? ஏக்கு 431 இருக்குது இல்லையா? ஸோ ஆப்ஷன் 4ல் ஏக்கு 431, ரைட்? அண்ட் பிக்கு பாருங்கள், N2க்கு பார்த்தீங்கன்னா 946 இங்கே இருக்குது பாருங்கள், 946 அதிகம். அடுத்து O2க்கு 498 இல்லையா? ஸோ 498 பாருங்கள், D1 இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டு H2க்கு பார்த்தீங்கன்னா இருக்கலே நமக்கு என்ன இருக்கும் கம்மியாக? அதில் 435 இல்லையா? ஸோ இது 31. இந்த ஆர்டர் உங்களுக்கு புரியுதாப்பா? அப்போ அதிகமாக இருக்க நம்பர் N2க்கு வரணும். யார் அதிகமாக இருக்குது? 3. அப்போ 3க்கு A. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கிறது இதுக்கு தான். அப்போ இது யார்? ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனுக்கு நமக்கு என்னங்க? D. அப்போ இதுக்கு D, ரைட்டா? அண்ட் 435ன்றது அகெயின் இதுக்கு C. N2 A கிடையாதா? சாரி, இப்போ நான் தான் மாற்றி போட்டேன். என்னடான்னு பார்க்குறேன். அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? N2 வந்து B, இங்கே B, கடைசியாக இங்கே என்ன வரும்? நமக்கு A வரும். அப்போ ஏக்கு 4, அடுத்து பிக்கு 3, சிக்கு வந்து நமக்கு என்ன ஆயிடுது? 1, டிக்கு 2. புரிஞ்சாப்பா? இது எதில் வந்துருக்கு? கெமிக்கல் பாண்டிங் தான். பாண்ட் லென்த் அண்ட் பாண்ட் என்தால்பி வச்சு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு மல்டிபிள் பாண்டை சொல்லிடலாம். இங்கே வரும்போது சிங்கிள் பாண்டை கம்பேர் பண்ணுறப்ப என்ன ஆயிரும்? அட்டாமிக் சைஸ் ரோல் ப்ளே பண்ணும். அப்போ Cl அதிகம் வரும்போது பாண்ட் லென்த் அதிகமாக இருக்கனால பாண்ட் என்தால்பி கம்மியாயிரும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஃபாலோயிங் செல் கொடுத்துட்டாங்க. ஸோ E0 கொடுத்துட்டாங்கப்பா. கால்குலேட் ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ E0 வேல்யூ 0.32 வோல்ட் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ΔG0 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? நான்ஸ் ஈக்குவேஷனுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்களா? ΔG0 இஸ் ஈக்குவல் டு -NF E0 செல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபேரடே வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. N வேல்யூ கண்டுபிடிக்கணும். N எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே ஜிங்க் பாருங்கள்,
0லேருந்து 2 ப்ளஸ்ஸாக மாறுது இல்லையா? அப்போ n தட் இஸ் ஈக்குவல் 2. இருந்தாலும் கவுண்டர் பார்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க. 2லேருந்து என்ன மாறுது? 0வாக மாறுது. அப்போ n ஈக்குவல் டு 2 இல்லையா? 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு இந்த மாதிரி 96 எஃபோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 96487 இன்ட்டு E0 ஆஃப் செல் 0.32. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா மைனஸ் ஏன்னா ஆன்சர் மைனஸ்லாம் வரப்போகுது. அப்போ கண்டிப்பாக இந்த 2 ஆப்ஷன் வராது 214. இப்போ மைனஸ் 61.75 கிலோ ஜூல். ஆக்சுவலாக நமக்கு இது வந்து ஜூலில் தான் நமக்கு ஆன்சர் வரும் ரைட்டா? அப்போ நாங்கள் மைனஸ் 6175 ஜூல் பெர் மோல் அப்படின்னு தான் வரும் ரைட்டா? 750 பெர் மோல். இப்போ நம்ம அதை கிலோ ஜூலுக்கு மாற்றும் போது பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போ என்ன ஆயிரும்? மைனஸ் 61 பாயிண்ட் அப்படின்னு வரும். ஆன்சர் இஸ் 1 ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் அகெயின் மேட்ச் த ஃபாலோயிங். சேம் ப்ராக்டிக்கல். இந்த ப்ராக்டிக்கல்லேருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இப்போ ப்ராக்டிக்கலில் பாருங்கள். சாலிட் சால்ட் ட்ரீட் வந்து டைலூட் H2SO4. அப்போ இது என்ன டெஸ்ட் தெரியுமா? ப்ராக்டிக்கலில் நம்ம பேசிக் டெஸ்ட்டில் ஆக்ஷன் ஆஃப் டைலூட் H2SO4 அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இந்த டெஸ்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ரைட். அப்போ நமக்கு இந்த டைலூட் H2SO4 டெஸ்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு எஃபரன்சஸ் ஆஃப் கலர்லெஸ் கேஸ். எஃபரன்சஸ் வரணும். அப்போ என்ன நடக்கும்? நமக்கு CO3 2- இருக்கு இல்லையா? கார்பனேட் இருந்துச்சுன்னா சால்ட்டில் என்ன மாறும்? நமக்கு CO2 கேஸாக வெளியே வரும். ஸோ இட் வில் கிவ் எஃபரன்சஸ் CO2 கலர்லெஸ். அப்போ ஏக்கு நமக்கு என்ன வரணும்? 2 வரணும். ஸோ இங்கே ஏ போட்டுக்கலாமா? ரைட். அடுத்து கேஸ் வித் ஸ்மெல் ஆஃப் ரோட்டனெக். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒன்று. சல்ஃபைடு இருந்தாலே நமக்கு என்ன வந்துடும்? ரோட்டனெக் ஸ்மெல் நமக்கு வரும். H2S நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ சல்ஃபைடு. அப்போ பிக்கு என்னது? நமக்கு 3. அப்போ ஏக்கு 2 பிக்கு 3 பாருங்கள். தொடர்ந்து 1 and 4 2 ஆப்ஷன்லேயும் நமக்கு வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் வித் பஞ்சன் ஸ்மெல். ஸோ பஞ்சன் ஸ்மெல் நமக்கு எதுக்கு வரும்? ஸோ இது வந்து நமக்கு என்ன ஆகும்னா சல்ஃபைட்டுக்கு வரும். ஸோ அது தெரியலாம் கூட பிரச்சனை இல்லை. அடுத்தது வாங்க டி பாருங்கள். ப்ரௌன் ஃபியூம்ஸ். இப்போ ப்ரௌன் ஃபியூம்ஸ் யாருக்கு வரும்னா நைட்ரேட்டுக்கு வரும். ப்ரௌன் ட்ரிங்க் டெஸ்ட்டு சாரி ப்ரௌன் ஃபியூம்ஸ் டெஸ்ட்டு நைட்ரேட்டுக்கு வரக்கூடியது. அப்போ இதுக்கு என்ன வரும்? நமக்கு டி. அப்போ இதை மிச்சம் இருக்கிறது கண்டிப்பாக என்ன தான்? சி தான். ஸோ பஞ்சன் ஸ்மெல் வரும். இதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிறது வாய்ப்பு குறைவு. மற்ற 3மே நம்ம லேபில் பார்த்துருப்போம் ரைட்டா? அப்போ ஆர்டர் பாருங்கள். ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 and டிக்கு 1. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 1 தான் நமக்கு ரைட்டான ஆன்சர். அகைன் ப்ராக்டிக்கலில் இருந்து கொஸ்டின் ரைட். நெக்ஸ்ட் ஒன். த ரேஷியோ ஆஃப் சாலபிலிட்டி ஆஃப் AgCl in 0.1 molar KCl solution to the solubility of AgCl in water கேட்டிருக்காங்க. ஸோ AgCl உடைய சாலபிலிட்டி முதல்ல எழுதுங்க. இப்போ நான் AgCl எடுத்தேன்னா இது எனக்கு எப்படி சாலபிள் ஆகும் அப்படின்னா Ag + Cl மைனஸ். ஸோ அதுக்கு நான் சாலபிலிட்டி ப்ராடக்ட் எழுதுனா KSP தட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl மைனஸ். ஸோ இதுதான் இல்லையா? பவரில் எதுவுமே வராது ரைட். அப்போ இதோடைய வேல்யூ எஸ் அப்படின்னு எடுத்தேன்னா இதோட வேல்யூவும் எஸ். அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? S² வரணும். ஸோ இதுதான் யூஸ்வலாக நமக்கு வரக்கூடியது ரைட். இப்போ KSP பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா 0.1 molar ஆஃப் KCl ஆட் பண்ணுறோம் ரைட்டா? அப்போ AgClோட சாலபிலிட்டி நமக்கு எப்படி மாறும் பாருங்கள். சேம் ஈக்குவேஷன் தான். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag ப்ளஸ் நான் எஸ்ன்னு எடுத்திருக்கேன் ரைட்டா? கவனிங்க இங்கே AgCl Ag + Cl மைனஸ். சாலபிலிட்டினால எஸ்ன்னு எடுத்திருக்கேன். இதுவும் எஸ் தான். பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது? நமக்கு ப்ளஸ் நீங்கள் KCl இருக்கக்கூடிய Cl வரும். அப்போ 0.1 molar ஆஃப் Cl மைனஸும் இங்கே எக்ஸ்ட்ரா வரும். அப்போ S + 0.1 போட்டுக்கலாமா? அப்போ இந்த ஈக்குவேஷன் KSP வரும். KSP தட் இஸ் ஈக்குவல் டு S இன்ட்டு என்னது? S + 0.1 அப்படின்னு வரும் ரைட்டா? அப்போ KSPயோட வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க. KSPயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10⁻⁻10 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 10⁻⁻10 தட் இஸ் ஈக்குவல் டு S இன்ட்டு 0.1 எடுத்துக்கலாமா? ஏன்னா S + 0.1 போடுறோம் இல்லையா? எஸ்ன்றது ரொம்ப ஸ்மால் நம்பராக இருக்கும் கம்பேர்ட் டு 0.1. அப்போ 0.1 இஸ் லார்ஜர் தென் எஸ். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்? நம்ம S + 0.1 அப்ராக்சிமேட்டாக 0.1 எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆயிரும்? இந்த மாதிரி நமக்கு வரும். அப்போ 10⁻⁻10 நமக்கு இங்கே இருக்குது. ஸோ S எனக்கு வேணும். S தட் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻10. ஏன்னா சாலபிலிட்டி தானே கேட்டிருக்காங்க. டிவைடட் பை என்ன வரும் நமக்கு? 0.1. ஸோ அப்போ என்ன ஆயிரும்? நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10⁻0.1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? அந்த 0.1 கீழே வந்துடுது. அப்போ 0.1 10 எழுதிக்கலாமா? அப்போ 10⁻⁻9 வரும். இதுதான் இதனுடைய ஆன்சர். அப்போ எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே இருக்கு பாருங்கள் ஆன்சர் 10⁻⁻9 முடிஞ்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க சார். வாட்டர்னா நமக்கு நியூட்ரல்ப்பா. வாட்டருக்கு நமக்கு வந்து S² தான் வந்திருக்கும். அப்போ வாட்டரை பொறுத்த வரைக்கும்
நமக்கு கேஎஸ்பி வேல்யூ இருக்கு இல்லையா, எஸ்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கும், எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் s ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 10 to the power minus 10. அப்படின்னா ரூட் ஆஃப் 10 to the power of minus 10. அப்போ நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கும் அப்படின்னா இட் வில் கிவ் 10 to the power of minus 5 வந்திருக்கும். ஸோ இதுதான் வேல்யூ ரைட்டா. இது வாட்டருக்கு. ஸோ இது நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், ஏசிஎலுக்கு வந்திருக்கு. அப்போ 10 to the power of minus 9 அப்படின்றது தான் சாலபிலிட்டி ரைட். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம கேட்டிருக்காங்க. பட் நான் யூஸ்வலாக வாட்டர்னு கொடுத்தாலே நமக்கு என்ன வரும், சேமாக என்ன இருக்கோ அதே தான் வரும். இங்கே நமக்கு காமனாக அயான்ஸ் கொடுத்தாங்க, காமன் அயான்ஸ் இருந்துச்சுன்னா டிசோசியேஷன் என்ன பண்ணிக்கணும், இந்த வேல்யூவை இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஆட் பண்ணும்போது சாலபிலிட்டின்றது இது வந்து ஒரு ஸ்பேரிங்லி சாலியபிள் சால்ட், அதாவது கம்மியாக தான் கரையும். அப்போ அந்த எஸ்ஸோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லா சால்ட்டுக்கும் அப்படி தான் இருக்கும், ஸ்பேரிங்லி சாலியபிள் எல்லாத்துக்குமே. அப்போ என்ன பண்ணிக்கலாம், அப்படியே அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் 0.1 அப்படின்னு எடுத்துகிட்டு சால்வ் பண்ணிக்கலாம் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆன் கம்ப்ளீட் கம்பஷன் 0.3 gram ஆஃப் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் கிவ்ஸ் 0.2 gram ஆஃப் CO2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதே மாதிரி எவ்வளோ வாட்டர்னு கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜ் காம்போஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கார்பனுக்கு பார்த்தீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது, முதல் கார்பனுடைய மாஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. ஸோ 0.2 gram ஆஃப் CO2 ஃபார்ம் ஆகுது ரைட். அப்போ நமக்கு எவ்வளோ கிராம் ஆஃப் கார்பன் இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே கணக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன். இப்போ நம்ம 144 gram ஆஃப் CO2 எடுத்தோம்னா நமக்கு என்ன இருக்கும், 12 gram ஆஃப் கார்பன் இருக்கும் இல்லையா. 12 gram ஆஃப் கார்பன் இன் 44 gram ஆஃப் CO2. அப்போ 1 gram ஆஃப் CO2 எவ்வளோ இருக்கும், 12/44 gram ஆஃப் கார்பன் வில் ப்ரெசன்ட் இன் 1 gram ஆஃப் CO2 இல்லையா. இது நாங்கள் டெரிவேஷன் ஃபார்மில் டேரெக்டாக இருக்கும்ப்பா, நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணுறேன். அப்போ நமக்கு கார்பன் எவ்வளோ கிராம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ 1 gram CO2ல இவ்வளோ இருக்கும், 12/44 இருக்கும். அப்போ 0.2 gram என்ன இருக்கும், இன்ட்டு 0.2. அப்போ 12/44 இன்ட்டு 0.2 தட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெயிட் பண்ணுங்கள், டக்கு நான் சால்வ் பண்ணி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக டேரெக்டாக நான் சால்வ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே போட்டுட்ருக்கேன் ரைட். 12/44 இன்ட்டு 0.2 ஆன்சர் 0.0545. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.0545 கிராம் ஆஃப் கார்பன் இருக்கும் சரியா. ஸோ இதுதான் அது ஆக்சுவல் கார்பனுடைய மாஸ். இப்போ இதை வந்து நான் காம்பவுண்டோட மாற்றுறதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ எனக்கு இந்த 0.3 gram ஆஃப் காம்பவுண்டில் இவ்வளோ கிராம் ஆஃப் கார்பன் இருந்திருக்கு. இப்போ அதை பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், இன்ட்டு 100 போட போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், 0.0545 டிவைடட் பை 0.3 இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கிடைக்கும். அப்போ கார்பனுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் 18.8% நமக்கு வருது. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே மட்டும்தான் இருக்குது, செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். இதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை நான் ஹைட்ரஜனும் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா ஹைட்ரஜன் போகலாம். ஹைட்ரஜன் நமக்கு வாட்டராக நமக்கு ரிலீவ் ஆகுது 0.1 gram. அப்போ நான் வந்து 2 gram ஆஃப் ஹைட்ரஜன் கவனிங்கப்பா, 2 gram ஆஃப் ஹைட்ரஜன் 18 gram ஆஃப் வாட்டரில் இருக்கும் கரெக்டாக. அப்போ 1 gram ஆஃப் வாட்டரில் எவ்வளோ இருக்கும், 2/18 இருக்குமா. ஸோ அதை கேன்சல் பண்ணுறது 1/9. அப்போ 1/9 gram ஆஃப் H2 வில் ப்ரெசன்ட் இன் 1 gram ஆஃப் வாட்டர் ரைட். அப்போ 0.1 gramல எவ்வளோ இருக்கும், இன்ட்டு 0.1. அப்போ என்ன நமக்கு 0.1 டிவைடட் பை 9 ரைட்டா ஆஃப் H2 நமக்கு இருக்கும். அப்போ இதுக்கு நமக்கு என்ன வேல்யூ வருது, 0.1 டிவைடட் பை 9 போட்டோம் அப்படின்னா 0.011. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.011 gram ஹைட்ரஜன் இருக்கும். இப்போ அதை பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம 0.01 டிவைடட் பை 0.3 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இந்த காம்பவுண்டுக்கு எவ்வளோ வெயிட்டு 0.3 gram. ஸோ இதில் ஹைட்ரஜனுடைய பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன வரும், 0.01 divided by 0.3 into 100 that is equal to 3.7 இல்லையா, 3.7 சம்திங் எனக்கு வருது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது நமக்கு 3.70% ரைட். ஸோ 0.1 divided by 9 equal to and divided by, again I am checking, cross checking, 0.3 gram that is equal to 100. எக்ஸாக்டாக எனக்கு என்ன வருதுன்னா 3.703 வருது.
அப்போ என்ன பண்ணிக்கலாம் 3.70 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் அ ரைட் ஆன்சர். ரைட், இது யூனிட் நம்பர் 11லேருந்து வந்திருக்கு, எஸ்டிமேஷன்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபாலோயிங் ரியாக்ஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. இது ஹாலஜினேஷன் தான் கொடுத்துருக்காங்க இல்லையாப்பா, எக்ஸ் இங்கே போய் ஆட் ஆகுது. ஸோ ஆர்த்தோ அண்டு பேரா பொசிஷனில். ஸோ இது ஆர்த்தோ, இது பேரா. இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஹாலோ அரேஞ்ச் ப்ராடக்ட் டியூ டு ஹை ரியாக்டிவிட்டி. ஸோ டார்க்குன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ டார்க்னஸ்லையுமே என்ன ஆகும், பயங்கரமாக ரியாக்ட் ஆகக்கூடியது எந்த ஹாலஜன் கொடுக்குறாங்க, ஃப்ளூரின் தான் ஹைலி ரியாக்டிவ். இங்கே நீங்கள் F2 எடுப்பீங்க, F2 உடைய பாண்ட் எந்தால்பி ரொம்ப கம்மி, விகரஸாக ரியாக்ட் ஆகும், எக்ஸ்ப்ளோட் ஆயிரும். அதனால என்ன பண்ண முடியாது, இந்த மெத்தடில் ஃப்ளூரின் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இது தியரி பார்ட் அங்கேயே இருக்கும், நீங்கள் ஆன்சர் பார்த்துக்கலாம். இது காரணம் என்னன்னா FF பாண்ட் எந்தால்பி தான். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃப்ளூரின் பாண்ட் எந்தால்பி ரொம்ப கம்மியாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ரிப்பல்ஷன். இதுக்கு முன்னாடி நைட்ரஜன் கொஸ்டின் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். ரைட்டா, ஸோ அதே கான்செப்ட் தான், மற்றதுக்கெலாம் கம்மியாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஃப்ளூரினை நம்ம டார்க்கில் வச்சா கூட நான் விகரஸாக ரியாக்ட் ஆகும். சிஎல் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வி கேன் டூ இன் HNu லைட்டில். பிஆரும் லைட் ஆர் ஹீட் கொண்டு போகலாம். அயோடின் போகும்போது நம்ம ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும், ஏன்னா அது ரொம்ப வீக்காக தான் இருக்கும். ஸோ அப்படியே இந்த ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகும், ரியாக்டிவிட்டி குறைஞ்சிட்டே வரும், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின், the alkane that can be oxidized to corresponding alcohol by KMnO4 as per the equation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் நமக்கு R1, R2, R3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் இது நமக்கு ஆல்கஹாலாக மாறணும். ஸோ எந்த காம்பவுண்ட் நமக்கு ஆல்கஹாலாக ஆக்சரைஸ் ஆகும் கவனிங்க. ஸோ R1, R2, R3 என்னவாக இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ CH கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு டெர்ஷரியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், ஆக்சரைஸ் ஆகும். ரைட்டா, ஸோ டெர்ஷரி எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 தான் அதுக்கு ரைட்டான ஆன்சர். ஸ்ட்ரைட்டாகவே அதுக்கு ஆன்சர் எதுலாம். ரைட்டா, ஸோ ஆப்ஷன் 2. ஏன் சார் அப்படின்னா, டெர்ஷரி அல்கேன்ஸ் இருக்கு இல்லையா, இது மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும், KMnO4 போடும்போது இட் வில் கிராக். அப்போ கிராக் ஆகி நமக்கு என்ன ஆகும், இட் வில் ஃபார்ம் CH3, CH3 அண்ட் OH. ரைட்டா, ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். இப்போ மூணுமே நமக்கு என்ன இருக்கும், CH3 இருக்கும். இப்போ ஒன் ஆஃப் த என்ன, இந்த ஹைட்ரஜன் தான் நமக்கு OH மாறுது, O இன்சர்ஷன் ப்ளஸ் நமக்கு என்ன ஆகும், ஒரு R குரூப் நமக்கு வெளியே வந்துடும். ரைட்டா, ஸோ இந்த ரியாக்ஷன் தான் நமக்கு இங்கே நடக்கும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்னா ஒரு குரூப் நமக்கு வெளியே போயிடும். ரைட், ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும், இட் வில் ஃபார்ம் அ ஆல்கஹால். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் அட் 300 Kelvin. ஸோ ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, இந்த என்தால்பி சேஞ்ச் கொடுத்துட்டாங்க ΔH, தென் த இன்டர்னல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம் அப்படின்னா A2 + 3B2 gives 2AB3. இது எல்லாமே கேசியஸ் ஈக்குவேஷன், எல்லாமே கேஸ் தான் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நமக்கு we can relate the ΔNG ஃபார்முலா. அப்போ நமக்கு தெர்மோடைனமிக்ஸில் நீங்கள் ΔNG ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருக்கோம் நம்ம, ΔH that is equal to ΔU + ΔNG into RT அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ரைட்டா, அப்போ ΔNGனா சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அப்படின்னா வரும் நமக்கு இந்த சைடு 2, இப்போ 2 மைனஸ் ரியாக்டன் சைடு பார்த்தீங்கன்னா 4 நமக்கு இருக்குது. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும், -2 வரும். அப்போ என்தால்பி சேஞ்ச் கொடுத்துட்டாங்க, இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரைட்டா, ஸோ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஃபார்முலா ΔU கண்டுபிடிக்கும். ஸோ ΔU நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ΔH வேல்யூ கொடுத்துட்டாங்க, அளவு 15 kJ. பட் இங்கே நம்ம R வேல்யூ ஜூலில் நம்ம டெரைவ் பண்ணுறதுனால என்ன பண்ணிக்கலாம், நம்ம 15 kJ ஜூலில் எழுதிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிரும், 15,000 அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ΔU வேல்யூ தெரியாது, ΔU அடுத்து ΔNG நமக்கு என்ன ஆயிடுச்சு, -2 இன்ட்டு 8.314 இன்ட்டு டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 300 Kelvin. ஸோ 300. அப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ΔU that is equal to 15,000 plus 600 ரைட்டா இன்ட்டு 8.314 அண்ட் ΔU நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1998.4 ஜூல் வரும். ரைட், ஸோ நமக்கு ஆன்சர் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும், இங்கே 3 ஜூலில் இருக்குது, இங்கே கிலோ ஜூலில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜூலில் வந்து ஆன்சர் எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நமக்கு ஆப்ஷன் 1லேயே நமக்கு மேட்ச் ஆயிரும். ஸோ அதுக்கு ஆன்சர் என்னது, ஆப்ஷன் 1 தான். ஸோ தெர்மோடைனமிக்ஸில் ΔU ΔH கேசியஸ் ரியாக்ஷனுக்கு அப்படியே ரிலேஷன் நம்ம எழுதிடுறோம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன் அட் 500 Kelvin அண்ட் 700 Kelvin கொடுத்துட்டாங்கப்பா. இது என்னதுப்பா, EA கேட்டிருக்காங்க, ஆக்டிவேஷன் எனர்ஜி. இது என்னது நமக்கு
log K2 by K1 அதாவது Arrhenius equation தான். That is equal to நம்ம என்ன எழுதுவோம் EA divided by 2.303 RT sorry 2.33 into R அடுத்து என்ன பண்ணுவோம் 1 by T1 minus 1 by T2 அப்படின்னு போடுவோம் ரைட்டா. அப்போ log of K2 by K1 நமக்கு இங்கே என்னது 0.04 divided by 0.41 அப்போ log of 0.700 இருக்குன்னு 0.14 divided by 0.04 எழுதிடுறோம் ரைட்டா. அதாவது இந்த வேல்யூ எனக்கு என்னது K2 இந்த வேல்யூ K1 அதே மாதிரி டெம்பரேச்சரில் இது T2 இந்த T1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் ரைட். தட் இஸ் ஈக்குவல் டு EA divided by 2.303 இன்ட்டு ஆரோட வேல்யூ நம்ம எங்கே ஜூலில் போகிறதுனால 8.314 ரைட் இன்ட்டு இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெம்பரேச்சர்ஸை அப்ளை பண்ணலாம். டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் 1/500 minus 1/700 ரைட். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 700 minus 500 200 வரும். அப்போ இங்கே லாக் 0.14 டிவைட் பை 0.04 இருக்கு இல்லையா, இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்னா லாக் 3.5 வரும் ரைட்டா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வந்துடும் EA டிவைடட் பை 2.303 இன்ட்டு 8.314 ரைட்டா இன்ட்டு நமக்கு என்ன வரும் 200 டிவைடட் பை 500 இன்ட்டு 700பா. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அந்த EA கிடச்சிடும். மற்ற டேர்ம்லாம் சைட் கொண்டு வந்துருங்க. அப்போ நான் லாக் 3.5க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ மற்ற வேல்யூ கொண்டு வந்துருங்க. அப்போ லாக் 3.5க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.5441 இன்ட்டு 2.303 இன்ட்டு 8.314 ரைட்டா. ஸோ அதே மாதிரி இங்கே 300 நீங்கள் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 35 1 2 3 4 வரும். இந்த 2 ஜீரோ அடித்து கொடுத்துட்டேன், 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஆயிரும் 3500 வரும். ஸோ 3500 மேலே நமக்கு வந்துடும் இன்ட்டு 3500 அண்ட் டிவைடட் பை 2 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு EA. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா EA வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் 18219 வருது. 18219 ஜூல் வருது. ஸோ ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் 3 இல்லையா, அதுதான் நமக்குரிய ஆன்சர் ரைட். அண்ட் இட் இஸ் ஃப்ரம் என்னதுப்பா Arrhenius equation for 2 different temperatures கேட்டிருக்காங்க. ரேட் கான்ஸ்டன்ட் வெர்சஸ் டெம்பரேச்சர் ரிலேஷனில் ரைட். நெக்ஸ்ட் ஒன், mass of glucose required to dissolve to prepare 1 liter of its solution which is isotonic with 15 gram per liter solution of urea. சரிப்பா, ரெண்டுமே லிட்டர் தான், இதுவும் 1 லிட்டர் தான், இதுவும் 1 லிட்டர் ப்ரிப்பரேஷன் தான் கேட்டிருக்காங்க. 15 கிராம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ 15 கிராம் அப்படின்றது மோலா மாற்றும் போது யூரியாவுடைய மாஸ் நமக்கு என்ன வரும் 60 வரும். அப்போ 60 போடும்போது 1 டைம் இது 4 டைம், அப்போ நான் 0.25. அப்போ 0.25 மோலார் சொல்யூஷன். இப்போ நமக்கு என்ன தெரியும் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஈக்குவேஷன் பை தட் இஸ் ஈக்குவல் டு C இன்ட்டு RT. இப்போ ரெண்டு சொல்யூஷனும் நமக்கு சேம் ப்ரெஷரில் நமக்கு வரணும். அப்போ இதை வந்து பை யூரியாவுக்கு பை யூன்னு போட்டுக்கிறேன், இது பை குளுக்கோஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு C இன்ட்டு RT. இது C யூரியா, இது C குளுக்கோஸ் G. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன், ஏன்னா சேமாக இருக்கும் இல்லையா ப்ரெஷர். அப்போ நேரம் CU இன்ட்டு RT தட் இஸ் ஈக்குவல் டு CG இன்ட்டு RT. RT கேன்சல் ஆயிரும். அப்போ CU ஈக்குவல் டு CGன்னு வரும். அப்போ CUன்றது என்னது கான்சன்ட்ரேஷன். இப்போ ரெண்டுலேயும் 1 லிட்டர் தான். அப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது நமக்கு 0.25 மோலார் இல்லையா. அப்போ 0.25 மோலார். அப்போ இங்கேயும் கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்கும் நமக்கு 0.25 மோலாராக தான் இருக்கும் ரைட்டா. அப்போ 0.25 மோலார் சொல்யூஷனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ கிராம் நம்ம எடுக்கணும், அவ்வளோதான் 1 லிட்டருக்கு ரைட்டா. 1 லிட்டருக்கு எனக்கு 1 மோலார் சொல்யூஷன் வேணுன்னா என்ன பண்ணுவேன் 180 கிராம் எடுத்து ஆட் பண்ணுவேன் இல்லையா. இப்போ இதில் 0.25 மோலார் வேணும் 1 லிட்டர்லாம் என்ன பண்ணுவேன் டிவைட் பை 4. அப்போ 180 டிவைட் பை 4 ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 45 வரும். ஸோ ஆன்சர் என்னது நமக்கு 45 ரைட்டாப்பா. ஸோ இந்த கம்பேர் பண்ணுங்கள், ரெண்டோட கான்சன்ட்ரேஷன் சேமாக வரும். இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் நான் எவ்வளோ எடுக்கணும், இப்போ இதை நான் ஃபார்முலா வைஸாக போட்டால் என்ன பண்ணுவோம் மொலாரிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு 1000 டிவைடட் பை மோலார் மாஸ் வந்து 180 இன்ட்டு என்ன பண்ணுவோம் எவ்வளோ மேடப் வால்யூம் 1000 ml, அதாவது 1 லிட்டர். ஸோ 1000 கேன்சல் ஆயிரும். அப்போ M/180 வரும். இதோட வேல்யூ என்னது 0.25. அப்போ 0.25 இன்ட்டு 180 வரும். இதாம்ப ஃபார்முலா வைஸு 180 போட்டால் M கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன தான் நமக்கு 45 கிராம் தான். ஸோ முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கார்பனைல் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு மெட்டல் கிளஸ்டர் 2 மெட்டல் இருக்கக்கூடிய சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது எது வராதுன்னு கேட்குறாங்க. மெட்டல் லிங்கேஜ் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்று. அடுத்து டெர்மினல் CO குரூப்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டுலேயுமே. அப்போ B உண்டு. இந்த மெட்டல் பாண்ட் அப்புறம் வரலாம் லாஸ்ட்டாக. அடுத்து பிரிட்ஜிங் CO கண்டிப்பாக இருக்கும்.
ஆனால் நமக்கு எம்என்ல வந்து பிரிட்ஜிங் வராது இல்லையா? ஸோ அப்போ எதுவும் இல்லை. அப்போ மெட்டல் இன் 0 ஆக்சிஜன் ஸ்டேட் வரும். மெட்டல் மெட்டல் லிங்கேஜ் நமக்கு ரெண்டுலையுமே பாசிபிள். அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஏ, பி அண்ட் டி. ஸோ ஒன்லி ஏ, பி அண்ட் டி தான். ரைட்டா? ஸோ பிரிட்ஜிங் CO குரூப் வந்து இருக்கும். ரைட்டா? பட் ஆனால் எதில் இருக்காது? எம்என்ல பிரிட்ஜிங் CO இருக்காது. எம்எனுடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எம்என் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். 2 எம்என் CO 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 5 CO இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன இருக்கும்? 1 2 3 4 5 CO இருக்கும். ஸோ இதில் என்ன கிடையாது? பிரிட்ஜிங் கிடையாது. ஆனால் கார்பனைல் அந்த கோபால்ட் வச்சிருக்கு இல்லையா? கோபால்ட் கார்பனைல் இதில் வந்து பிரிட்ஜிங் இருக்கும். பட் ரெண்டுக்கும் காமனாக இருக்க தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும் நமக்கு? இந்த பிரிட்ஜிங் மட்டும் வராது. அப்போ ஏபிடி ஆன்சர் வரும். ஒன்லி ஏபிடி. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மெத்தில் குரூப் அட்டாச்டு டு எ பாசிட்டிவ்லி சார்ஜ் கார்பன் ஆட்டம் ஸ்டெபிளைசஸ் அ கார்போகேட்டையான் அப்படின்னு இருக்காங்க. அதாவது C+, இதில் என்ன பண்ணுறாங்க? ஒரு மெத்தில் குரூப் ஆட் பண்ணுறாங்க. இது இந்த கார்போகேட்டையானை எப்படி ஸ்டெபிளைஸ் பண்ணுன்னு கேட்குறாங்க. எப்படி பண்ணும்? ஏன்னா ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? அதை வச்சு என்ன பண்ணுவோம்? ஹைப்பர் கான்ஜுகேஷன் மூலமாக ஸ்டெபிளைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைட்ரஜனை கொடுத்துட்டு என்ன பண்ணி இந்த இடத்துல C டபுள் பாண்ட் CH2ன்னு ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணும்? அதை ஸ்டெபிளைஸ் பண்ணும். ரைட்? அப்போ ஆன்சர் என்னது? ஸ்ட்ரைட்டாகவே இதுக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான் ஆன்சர். ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம முடிச்சாச்சு. செக்ஷன் ஏ முன்னாடி வீடியோ போட்டாச்சு. செக்ஷன் பி நம்ம இங்கே சால்வ் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்? தேங்க்யூ.